பேரூர் அந்த கதிர்வேல்சாமி 6 பேர் தான், வேறு யாரும் நிற்கல. தலைவர்கிட்ட சொன்னேன், மேடையில் இறங்கி பேசணும் அப்படின்னு. சரின்னு இறங்கிட்டார். வேனை விட்டு இறங்கிட்டு மேடையில் நின்று பேசுகிறப்ப சொல்கிறாரு, நான் வர்ற வழியில் பார்த்தேன், ஒரு கட்சி தலைவரை வரவேற்கணும், அதே மாதிரி சாலையும் சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தம்பி சக்கரவாணி சாலையின் மத்தியில் குரோட்டன்ஸ் போல் கொடிகளை நட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இதை செஞ்சுருக்காரு. இதே நடைமுறைத்தான் தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தோழர்கள் பின்பற்றோம்னு சொன்னாங்க. அது அடுத்து நான் செய்தியாக இருந்துச்சு. தம்பி சக்கரவாணியை பாராட்டுறேன். ஆமாம், நான் தம்பி வாழ்த்துறேன் அப்படின்னு. டிஃபரன்ஷியேட் பார்க்குறீங்க சார், கலைஞர் அவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு, என்ன பார்க்குறீங்க, என்ன ஒற்றுமை பார்க்குறீங்க? தலைவர் அவர் இப்போ இருக்கிற சிஎம்ஏ சொல்லியிருக்கார், அவரை போல் என்னால் எழுத முடியாது, அதே மாதிரி கட்டுரையெல்லாம் அடிக்க முடியாது, ஒரு மணி நினைவாற்றல் எனக்கு இல்லை. இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரியே என்னுடைய உழைப்புன்னு தலைவர் கலைஞரே பாராட்டியிருக்கார். அந்த உழைப்பை இயக்கத்தோழருக்கு நான் இந்த இயக்கத்துக்கு பயன்படுத்தேன்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.